ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் வின்னர் பேட்ச் 2025 ஆரம்பிச்சிருக்கோம். அதில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கும். அதாவது ஸ்ட்ரே வேகன்சிக்கு ஆல் இண்டியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி வந்து அதாவது சீட் மேட்ரிக்ஸ் வந்து வெளியிட்டுட்டாங்க. சரியா, அது நல்லாவே தெரியும். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு சீட் என்னடா இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அதாவது ஸ்பெஷல் ஸ்டேங்கிறது நடத்துகிறதே பெரிய விஷயம். இதில் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அவ்வளோ சீட் இருக்கும், இவ்வளோ சீட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்ம வீடியோவில் தெளிவாகவே போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 100 சீட்டுக்குள்ளே தான் நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தெளிவாகவே போட்டிருந்தோம். சரியா, ஓகே. இப்போ எவ்வளோ சீட்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ வந்து நான் எம்பிபிஎஸ் தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கேன். சீட்டு நம்பர் ஆஃப் சீட்ஸே இவ்வளோ குறைவாக இருக்குது. அப்போ நான் என்ன தான் பண்ணுறது? நான் எம்பிபிஎஸ் இந்த வருஷம் படிக்கவே முடியாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். அதுக்குரிய ஆன்சர் வந்து இந்த வீடியோட எண்டில் இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை எய்ம்ஸ் இருக்குல்ல, இந்த மதுரை எய்ம்ஸில் இடபிள்யூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட் இருக்குது. அதுக்கப்புறம் ஓபியில் வந்து பார்த்திங்கன்னா 2 சீட் இருக்குது. எஸ்சிக்கு ஒரு சீட் இருக்குது, எஸ்டிக்கு ஒரு சீட் இருக்குது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, யாராவது 50,000 ரூபா கட்டி நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போடணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் மறந்துடாதீங்க. சரியா, அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அது டீம்டாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி கவர்மெண்ட் காலேஜ், சரியா, திருநெல்வேலி கவர்மெண்ட் காலேஜில் ஒரு சீட் இருக்குது. யாருக்குன்னா ஓபியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட் இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. சரியா, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து அதாவது புதுச்சேரி பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி காலேஜில் வந்து ஓபியில் ஒரு சீட் இருக்குது. அதே மாதிரி ஜிப்மரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிசியில் ஒரு சீட் இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜில் என்ஆர்ஐ, சரியா, அதாவது மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா, என்ஆர்ஐயில் 2 சீட் இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் டீம்டு பெய்டு சீட்டுங்கிறப்ப ஜென்ரலில், சரியா, ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் ஒரு சீட் இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, மகாத்மா காந்தி புதுச்சேரி இது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டில் டீம்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான சீட் தான் இருக்குது. அதாவது ஸ்ரீ சத்யசாயில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் வந்து பார்த்திங்கன்னா 2 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜில் என்ஆர்ஐயில் ஒரே ஒரு சீட் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில், சரியா, என்ஆர்ஐ இல்லாமல் ஓப்பனில் பெய்ட் சீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சீட் இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ராமச்சந்திராவில் ஓப்பன்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 சீட் இருக்குது ராமச்சந்திராவில். சரியா, நல்ல வாய்ப்பு, பயன்படுத்திங்க. அதுக்கப்புறம் விஎம்கேவியில் வந்து பார்த்திங்கன்னா சேலமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டீம்டில் பெய்ட் சீட்டு ஒரே ஒரு சீட் இருக்குது ஓபியில். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிஎஸ் தான். சரியா, பிடிஎஸ்லேயும் வந்து நமக்கு ரொம்ப ரேராக தான் நினச்சி பார்த்தா தமிழ்நாட்டிலேயும் சீட்ஸ் வந்து இருக்குது. சரியா, அதனால் பிடிஎஸ் வேணும்னு நீங்கள் நினைக்கிற ஆட்கள் வந்து பிடிஎஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிடிஎஸில் வந்து நமக்கு தமிழ்நாட்டிலே நமக்கு வந்து சீட்ஸ் வந்து இருக்குது. சரியா, புதுச்சேரிலையும் இருக்குது. அதே மாதிரி வந்து வந்து பார்க்கும்போது நமக்கு தமிழ்நாட்டிலே வந்து நமக்கு வந்து சீட்ஸ் வந்து இருக்குது. சரியா, பிடிஎஸ்க்கு வந்து அதாவது நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய காலேஜஸில் பிடிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிசியில் ஒரு சீட் இருக்குது, இடபிள்யூ ஒரு சீட் இருக்குது, ஃபிசிக்கலி சேலஞ்சில் இடபிள்யூ ஒரு சீட் இருக்குது. அதுக்கப்புறம் ஓப்பனில் வந்து பார்த்திங்கன்னா ஓபியில் வந்து 2 சீட் இருக்குது, எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட் இருக்குது. சரியா, பிடிஎஸ் வேணும் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சீட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சென்னை காலேஜில் இருக்குது பார்த்தீங்களா, சென்னை காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஓபியில் 2 சீட் இருக்குது, எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா 2 சீட் இருக்குது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா, இவ்வளோ தான் நமக்கு இருக்கிற சீட் மேட்ரிக்ஸ் நம்ம சொல்லும் போது இவ்வளோ தான் இருக்குது. அப்போ நான் என்ன சார் பண்ணுறது, எனக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கலையே, அப்போ நான் வந்து படிக்கவே முடியாதா, நான் வந்து எம்பிபிஎஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கோம், அட்மிஷன்கள் வேணும்னா கால் பண்ணுங்கள். எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ இந்த ஆல் இண்டியா கோட்டாவை பார்த்தோன்னே உங்களுக்கு மனசை விட்டுருப்பீங்க, அப்போ நம்ம படிக்க முடியாது அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. இன்னும் நம்பர் ஆஃப் கேட்வேஸ் வந்து இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் நிறையா ஸ்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலிங்கும் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களால் உள்ளே போக முடியும். ஏன்னா சில ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அதாவது சீட்ஸ் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா அதாவது யாருக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னா 3rd ரவுண்டில் உங்கள் கையில் சீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிளே கிடையாது. சரியா, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ 3rd ரவுண்டில் சீட் எடுத்துட்டேன், 3rd ரவுண்டில் சீட் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. மற்றபடி எல்லா பேருமே என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டேட்டில் நிறையா சீட்ஸ் வந்து இருக்குது. அந்த மாதிரி சீட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.